வாடகை வீடும் சொந்த வீட்டுக்குமே நான் இது வரைக்கும் ஒரு கான்செப்டே பண்ணியிருக்கேன். வாடகை வீட்டுக்கு நமக்கு வந்து செட் ஆகலைன்னா நம்ம பாட்டு மாறி போயிட்டே இருக்கலாம். இது நல்லா இல்லையா, அடுத்த வீடு பார்க்கலாம். எங்கன்னா கடன் வாங்கினோமா அடுத்த வீடு காலி பண்ணிட்டு ஓடிடலாம். அவன் வந்து தேன்னா கிடைக்கும் என்ன. அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வரணும், போகணும், ரிப்பேர் எதுனா பண்ணி தர மாட்டாங்க, அதுக்காக வெயிட் பண்ணணும். இப்படிலாம் நிறைய தொல்லைகளும் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. கரெக்டாக 10 மணிக்கெலாம் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி மூடிடுவாங்க. லேட்டாக வந்தால் கேட்பாங்க. சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்தாலும் கேட்பாங்க. சொந்தக்காரர் தங்கவே கூடாதுன்னுவாங்க. வீட்டில் 2 பேர் ஒரு குழந்தை இருக்கணும். 2ஆவது குழந்தை எடுத்து போய் நான் ஊட்டி கான்வென்ட்லையா சேர்த்துட்டு வர முடியும். 2ஆவது குழந்தைக்கு அலோடு இல்லைன்னுவாங்க. ஐயோ, இதுக்காகவே ஒரு குழந்தை பெற்றுக்கணும். ஆமாம், அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் அந்த கஷ்டங்கள் இருந்ததுன்னா அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸுன்ற மாதிரி சொந்த வீட்லேயும் இருக்குது. ப்ளஸ் என்ன, நிரந்தர வீடு, என் வீடு, அது இன்னும் பெருமையாக குறியுது. நிரந்தரமான வீடுயா, எனக்கு நிரந்தர முகவரி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது. ஆனால் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் புயல் வந்தாலும் அது வீட்டில் தான் இருக்கணும். நீ புரியுதா?